சைடு போறலாம் பிடிக்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். கொண்டாடி இல்லாம எவன வரும் ஐஸ்மா அடிக்கிறோம். ஆட்டோக்களோட கண்ணாடியை உடைச்சு வாலிபர் ரகளையில ஈடுபட்டிருக்காரு. கட்டி போட்டு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்திருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வாலிபர் ஒருத்தர் சாலையில நடந்து போற பொதுமக்களை அடிச்சும் அண்ட் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோக்கள் கண்ணாடிகளை உடைச்சும் ரகளையில ஈடுபட்டிருக்காரு. இதை தட்டி கேட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை சரமாரியா தாக்கி இருக்காரு. இதனால ஆத்திரம் அடைஞ்ச அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வாலிபரை பிடிச்சு தர்ம அடி கொடுத்திருக்காங்க. ஆட்டோவுல கை கால கட்டி போட்டிருக்காங்க. இதனால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா சீர்காழி போலீஸ் ஸ்டேஷன்ல இது சம்பந்தமா புகாரும் கொடுத்திருக்காங்க. அதன் பேர்ல போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து கட்டி போடப்பட்டிருந்த வாலிபரை மீட்டிருக்காங்க. அவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு விசாரணையும் பண்ணிருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. தேருக்குள்ளூர் கோலங்கள் தேர் சொந்தம் ஆனால் தான் என்ன சொல் மழை காற்று மான் குட்டி போலே. ஆஹா ஆஹா, இந்த ஆபீஸ் எங்கப்பா இருக்குது அப்படின்ற அளவுக்கு இணையவாசிகளை ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு இங்க ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் செஞ்ச செயல். தன்னுடைய நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள்ல 50 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கார்களை பரிசா வழங்கியிருக்காரு. அந்த மனசு தாசார் கடவுள்னு சொல்ற மாதிரி இவர் இதை செஞ்சு காட்டியிருக்காரு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னையை தலைமையிடமா கொண்டு தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனத்தினுடைய நிறுவனர் தான் தன்னுடைய நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு கார்களை பரிசா வழங்கியிருந்திருக்காரு. இந்த நிறுவனத்தை முரளி விவேகானந்தர் அப்படின்றவர் நடத்திட்டு வராரு. அவர் தான் தன்னுடைய நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள்ல 50 பேரை தேர்ந்தெடுத்து தன்னுடைய நிறுவனத்துல வந்த லாபத்தை பகிர்ந்து கொடுக்கும் நோக்கத்துல இவங்களுக்கு கார்களை பரிசா வழங்கியிருக்காரு. இவங்களுடைய வேலைகளை ஊக்குவிக்கும் விதமா இந்த மாதிரி இவரு இந்த ஊழியர்களுக்கு கார்களை பரிசா வழங்கியிருக்காரா. சென்னை மணப்பாக்கத்துல ஒரு தனியார் ஹோட்டல்ல இதுக்கான நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த ஹோட்டல்ல தான் இவரு தன்னுடைய ஊழியர்களுக்கு கார்களை பரிசா வழங்கியிருந்திருக்காரு. இப்படி கார்கள் கிடைச்ச நிலையில அத சந்தோஷத்தோட ஊழியர்கள் ஓட்டிட்டு போயிருந்திருக்காங்க. இதை பார்க்கும்போது ஆடாட சூப்பரா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இது சம்பந்தமான பதிவுகள் இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் முரளி, ஐடியாஸ் டு 18 சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனியோட ஃபவுண்டர். இந்த கம்பெனி நானும் என் ஒய்ஃப் பவனியும் சேர்ந்து ஆரம்பிச்சோம். நிறைய எம்ப்ளாயிஸ் என் கூட ரொம்ப நாளா ரொம்ப சின்சரா இது அவங்க கம்பெனி வேலை செய்யறதுனால ஒரு வெல்த் ஷேரிங் ஸ்கீம் லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணோம். அப்போ 100 கார் கொடுத்தோம் ஃபர்ஸ்ட். அதையே கண்டினியூ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுனால இந்த வருஷம் இன்னொரு 50 கார்ஸ் கொடுக்குறோம். இது இல்லாமல் இது வரைக்கும் நானே எம்ப்ளாயி மட்டும்தான் பார்ட்னர் கம்பெனியில் 50%. இதை வந்து ஒரு 33% பிரித்து 1/3 வந்து எங்களோட லாங் டைம் எம்ப்ளாயிஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து ஷேர்ஸ் மட்டும் இல்லை, இந்த கம்பெனியை எப்படி ரன் பண்ணுன்றதுல இருந்து முடிவெடுக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே அவங்களுக்கு உரிமை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு 1/3 கம்பெனி நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதை ரொம்ப இன்னைக்கு சந்தோஷப்படுறேன்.